எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, சூப்பரா எதிர்பார்த்த அளவு படம் இருக்கா? நல்லா இருக்கு, செமையா இருக்கு. கமர்ஷியல் நல்லா இருந்துச்சா? கமர்ஷியலா விக்ரம் சாருக்கு எந்த மாதிரி ஹிட் ஆகும்? பயங்கரமா இருக்கு படம். சியான்லாம் நம்ம சொல்ல முடியுமாங்க? விஸ்காம் ஸ்டூடெண்ட் சொல்றேன், சியான்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவர்லாம் வேற லெவல்ல இருப்பார். அண்ட் எஸ்ஜே சூர்யாவுமே அப்படிதான், செம்ம ஆக்டிங்கா இருக்கு. அவரோட வாய்ஸ்க்கே இங்க தனி பாயிண்ட் இருக்காங்க, இல்ல அவ்வளோ கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த லாஸ்ட்ல சாங் பிஜிஎம் ஜிவிலாம் மாசா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் சொல்லவே வேணாம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பர்ஃபெக்டா இருக்கு படம். எல்லாருமே வந்து பாருங்க. ஷோர் ஷாட் இட், யூ கேன் மார்க் மை வேர்ட்ஸ், ஷோர் ஷாட் இட். பழைய சியான் வைப்ஸ் வருதா? ஏன்னா அந்த கமர்ஷியலுக்குள்ள வந்திருக்காரு. எப்போ நான் சியான் படத்தை லாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி பார்த்தது ஓப்பனாக சொல்லணுமா, அன்னியன் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் பிடிக்கும், பிடிக்கும். அதுக்கப்புறம் சியானுக்கு ஒரு மாதிரி கம்பேக் வரணும், கோபுராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். இந்த படம் எல்லாமே சாட்டிஸ்ஃபை, எனக்குலாம் திருப்தியாக போகிறேன். அவ்வளோதான். இந்த சண்டை ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நிறையா ரியாலிட்டி எனக்கு ஃபைட் சீன் சினிமேட்டிக்காக ஒன்று போகும்ல, அந்த சினிமேட்டிக் இல்லாமல் ரியாலிட்டியாக ஒன்று ஃபேஸ் பண்ணும்ல, அது வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது. அது எல்லாமே இருக்கு. ஒரு ரியாலிட்டியா ஒரு போலீஸ் வந்துட்டு ஒரு ரவுடியை பிடிச்சா அப்படி பிடிப்பான், அவனுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் எப்படி இருக்கும். இது ரியாலிட்டியா கொண்டு போயிட்டு இருக்க படம் தான் இந்த படம். வீராஜ் ஜி மியூசிக் வந்துட்டு ஒரே ஒரு பிஜிஎம்லேயே சதுர விட்டாரு. ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் பாருங்க, அடிக்கடி வரும் படத்துல, டன அந்த பிஜிஎம் வந்துட்டு சீனுக்கு பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா விக்ரம் சாரோட கம்பேக்னு எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். வேற மாதிரி ஹிட் இந்த படம். கண்டிப்பா ஹாப்பியா போறேன். ரொம்ப நாள் கழிச்சு சியான் விக்ரம் சாருக்கு இந்த மாதிரி படம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, போக பிக்கப் ஆயிட்டு படம் நல்லா இருக்கு. காலையில படம் ரிலீஸ் ஆகல, ஸோ ரிலீஸ் ஆனமோ இந்த வைப் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, எல்லாருமே வைப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. அப்புறம் விக்ரம் ஆக்டிங், டைரக்டர் பண்ணது சூராஜ், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன படம் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிக்குது, போக எல்லாமே சூப்பரா இருந்தது. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி வைப் இருக்கு. லாஸ்டா நல்லா அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. தில் வைப்பு கொண்டு வந்தாங்க, விக்ரம கொண்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுமே வந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. ஜிவி தங்களாலுமே நல்லா பண்ணியிருந்தாரு. இதுல அது சேம் லைக் தங்களால எப்படி ஜிவி பெஸ்டா பண்ணியிருந்தாரோ அதுல அதே மாதிரி பெஸ்டா பண்ணியிருக்காரு. ஜிவி எல்லாருமே நல்லா பண்ணிருக்காரு. டைரக்டர் விக்ரம், இது நல்ல படம், நல்ல படம். பேக் டு ஃபார்ம் தங்களானே அவருக்கு நல்ல படம் தாங்க. இது என்னங்க பேக் டு ஃபார்ம், ஆல்ரெடி நல்ல படம் தானே அவருக்கு. தங்களான ஹிட், இதுவும் ஹிட், ரெண்டுமே ஹிட் தான். அப்புறம் என்ன, நல்ல படம், கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தது. இந்த தில் தூள் அந்த வைப் கொடுத்துச்சு உங்களுக்கு விக்ரம் சார் எப்படி? ஆக்ஷன் மூவி தான் படம், நல்லா இருக்கு படம். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு படம். அடுத்த ஸ்டோரியில் அடுத்தது என்னன்னு தெரியாத அளவுக்கு போகுது. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யா அவர்லாம் கொஞ்சம் ஆக்டிங் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் மாசா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேல எந்த இடத்துல லாக் இருந்தது? அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தெரியும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜெனரல் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தெரியும். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். சிங்கிள் ஷாட்டை பத்தி எல்லாத்தையும் பேசி நல்லா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு ப்ரோ, எது ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட்ல இந்த மதுரை வீரன் அந்த பிஜிஎம் போடும்போது நல்ல கூஸ்பம்ப்ஸ் இருக்கு, நல்ல ஒர்க் அவுட் இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும், டீசெண்டா நல்லா இருக்கும். மாசா இருந்துச்சு, எல்லாத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. சரி, தில்லி தூள் அந்த வைப் வருது படம். செகண்ட் ஹாஃப்ல வேணா தெரியுது ப்ரோ, ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி வராது. செகண்ட் ஹாஃப்ல தெரியுது. சியான் விக்ரம் பேக் டு ஃபார்ம் சொல்லலாம். பேக் டு ஃபார்ம் தான். நல்லா ஆக்டிங். ஒன் டைம் ஆச்சு. கமர்ஷியலா விக்ரம் எப்படி இருந்தது? கமர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, இந்த ஓகேவா இருக்கு. ஒன் டைம் ஆச்சு வாட்ச் பண்ணலாம். ஆனால் ரொம்ப போட்டு கச்சமச்சான் ஒரு கரெக்டாக இல்லை. ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்கு. கண்டிப்பா. காலையில படம் ரிலீஸ் ஆல, இப்போ போட்டதுக்கு அப்புறமா வர்த் வெயிட் போனதா? அவ்வளவுக்குலாம் இல்லை, பழைய படம் அளவுக்குலாம் இல்லை. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். அது அதுக்கு மேலே ரெண்டாவது டைம் பார்க்கவே முடியாது. இல்லை, நான் அந்தளவுக்கு என்ன ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணி வந்தோம், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் மதுரை சம்பவத்தை எடுத்ததுனால படம் உங்களுடைய ஃபைட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தூள் படத்தோட பாட்டெல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது, பசங்களுக்கு ஒர்க் ஆகும், ஃபேமிலியெல்லாம் ஒர்க் ஆகாது. இல்லை, இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் மதுரை சம்பவம்னால கொஞ்சம் ஃபைட்டெல்லாம் நல்லா இருக்கு. அதோட வாழ்க்கையை பற்றி எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. விக்ரம் சார் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல அவர் அடி தூள் பண்ணிட்டாரு சார். மியூசிக் நல்லா இருக்கு. டிவி சார் மியூசிக் சூப்பரா இருக்கு. நல்ல ஃபேமிலி ஸ்டோரி தான் சார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப வைலண்டா இல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. ஆக்டிங்ஸ் எல்லாமே, ஹீரோயின் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் வில்லன் போர்ஷன் எஸ்ஜே சூர்யாவும் நல்லா பண்ணிருக்காங்க. இன்னும் மீதி இருக்கவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. சாங் செம்மையா இருக்கு. ஃபைட்டிங் சீனும் மாசா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லாகா போற மாதிரி இருக்கும், பட் ஆனா செகண்ட் ஹாஃப் மேல அந்த ஃபைட்டிங் சீன், லாஸ்ட்ல ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்கு, அது எல்லாமே செம்மையா இருக்கு.
எனக்கு இது என்னன்னு தெரியல, ஒரு ஃபேமிலி மூவி. பட் அதில் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக விக்ரம் எடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வரல, செகண்ட் பார்ட் ஸ்ட்ரைட் அது புரியுதா உங்களுக்கு? புரியுது. படம் போடிக்காம போதாமா? ஆ. பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாம். வேற மாதிரி பார்ப்பீங்க வச்சியா இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு பிடிச்சிருந்த படம். எதிர்பார்த்த விட 10 மடங்குதுங்க. எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு, விக்ரம் சார் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அது ஸ்கிரீன் பிளே ஏதாவது லாக் இருந்தது இல்ல எப்படி போச்சு படம் உங்களுக்கு? நல்லா இருக்கு, 2 ஹாஃப் நல்லா டிவியோட இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அவங்க எல்லாமே படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல. ஆமாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ தான். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக தான் எடுத்திருக்காங்க. இந்த இன்டர்வல் சீன் எல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஏறி சுடுற சீன்லாம் அதில் யாரும் வரைக்கும் எடுத்தது நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் அவரில் வேற லெவல் இல்லை. அவர் பாவம் வச்சு எடுக்க டேரக்டர் தான் இல்லை நம்ம ஊரில். பட் நான் எந்த டேரக்டர் பக்கா பண்ணியிருக்காரு. இந்த தில்லு தூள் அந்த அளவு vibe இருக்கு. இல்லை அதையும் கொஞ்சம் மிஞ்சிடுச்சு. அதையும் மிஞ்சிடுச்சு. ஆமாம் ஆமாம். So, கண்டிப்பா பார்ட் பண்ணி எதிர்பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக. எந்த அளவுக்கு லாக் எதுவும் என்னங்க? லாக் எல்லாம் எதுவுமே இல்லை. இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஒரு ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்ஸ் தான். பட் தேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லா இதுவாக இருக்கும். விக்ரம் சாரோட இன்ட்ரெஸ்ட்லாம் மாசா உண்மையாலே மாசுங்க அவரு. உண்மையாலே மாசு, கிரேட் மாசு. எல்லா பர்ஃபார்மன்ஸும் விக்ரம் சாருக்கு வந்து 10/10. எஸ்ஜே சூர்யாவுக்கு 100க்கு வந்து 1/10. அந்த மாதிரி எஸ்ஜே சூர்யா ஒரு படி மேலேயே சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா ஃபேன் நான். அதனால அவருக்கு எனக்கு அவரை பிடிக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் சொல்லியிருப்பேன். ஜிவிக்கு எப்படி மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு 85% கொடுக்கலாம் 100க்கு. கதையை இன்டென்ஸா கொண்டு போறாங்களா? நல்லா கனெக்ட் கதையை வந்து கொஞ்சம் சின்ன விஷயத்த வந்து நல்லா கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காங்க. கதையை விறுவிறுப்பா காட்டுவாங்கன்ற பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. இது படத்துல வந்து தில்லு தூள் அந்த பழைய விக்ரம் வைப்ஸ் வருது. அந்த பாட்டு மூலியமா தான் கிளைமேக்ஸ்ல வந்து சரியான கூஸ் பம்பே. அந்த பாட்டுனால தான் வந்து கிளைமேக்ஸே வந்து வெறித்தனமா இருந்தது. அந்த வைப் இருந்தது அந்த பழைய விக்ரம் சார். ஐயோ, அந்த பாட்டு போட்டோடனே தேட்டரே அலறிச்சு ஜி. இப்போ விக்ரம் சாருக்கு இது ஒரு கம்பேக்கா எடுத்துக்கலாம். விக்ரம் சார் ஆல்ரெடி கம்பேக்ல தானே இருக்காரு. ஓகே, அவருக்கு என்ன இதுக்கு முன்னாடி தங்கலான் கொடுத்தாரு, அதுலயும் நல்ல பயங்கரமா இருந்தது. அதோட இதுவும் நல்லா இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா தான் கொடுத்துருக்காரு. விக்ரம் சார் ஆல்ரெடி ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவர் கம்பேக்லாம் இல்லை. அவர் இந்த மாதிரி படம் வந்து மேற்கொண்டு பண்ணா மட்டும் போதும், வேற எதுவுமே இல்லை. அவர் எப்படி கமர்ஷியலா நல்லா இருக்குங்க இல்ல கதைப்படி தான் போகணுமா? கமர்ஷியலா கதைப்படி தான் ஜி போகணும் பேசிக்காவே. அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். கதைப்படி போனால் எல்லாரும் கொஞ்சம் ரசிப்பாங்க. பார்க்குறவங்க சினிமா லவ்வராக இருக்கவங்க வந்து கதைப்படி போனால் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இந்த படம் 2வது வாட்டி பார்க்க சொன்னால் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி பார்க்குற ஒன் டைம் வாட்சபிள் அப்படிலாம் இல்லை. 2வது வாட்டி கூட போய் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். வேற லெவல். உங்களுக்கு வெயிட் பண்ண அளவுக்கு படம் பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. விக்ரம் சார் பெர்ஃபார்மன்ஸ் மாசா இருக்கு, தரமா இருக்கு. எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா இருக்கு. தில் தூள் அந்த வைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா அருமையா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய. நல்லா இருக்கு. ஒன்று டிலேலாம் இல்லை, அப்படியே அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாரு பாடிலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. அது நல்லா இருக்கு. அது ஒரு அடுத்த பாட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு தெரியும். அது ஒரு ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது. கரெக்டாக முடிச்சிருக்காங்க. ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கு. கண்டிப்பாக 9 கொடுக்கலாம். ஜி படம் பயங்கரமா இருக்கு. படம் எப்படி இருந்தது? நல்லா படம் எப்படி சூப்பரா இருக்குங்க. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. ரியலா நடிச்சிருக்காரு. எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஒருத்தர் எப்படி அவரோட ஃபேமிலியெல்லாம் இது பண்ணுவாரு செய்வார் அப்படின்றத பொறுத்து அவ்வளோ பிரில்லியண்டா நடிச்சிருக்காரு. அந்த அவர் ஆக்டிங் பத்தி நான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் பிஜிஎம்ல இருந்து ஸ்க்ரீன் பிளேல இருந்து அந்த ஆக்டிங் வைஸ் அந்த அவங்க நடிக்கிற ரோல் ஒவ்வொருத்தர் ரோலுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு.